அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இந்த நிலத்தின் உண்மையான புரட்சியார், உண்மையான கதாநாயகர். அறிவார்ந்தவர்களே, சிந்திங்க, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. எதற்காக வாக்கு செலுத்துகிறோம், ஏன் வாக்கு செலுத்துகிறோம் என்று சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் போல நாளை நினைத்தால் என் சட்டமன்ற உறுப்பினரை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை நமக்கு இல்லை. மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் போல நாளை நினைத்தால் என் நாடாளுமன்ற உறுப்பினரை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை நமக்கு இல்லை. நம்முடைய கையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்துங்க. ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய வாக்குதான் அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை. அண்ணன் சீமான் அவர்களை இந்த நிலத்தில் வென்று போனால் 230 அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இந்த நிலத்தில் வென்று போனால் கூட 233 தொகுதி மக்களும் வீதியில் இறங்கி போராடுவார்கள். காரைக்குடி போல எங்கள் தொகுதியை மாற்றுங்கள் மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளர் எங்களுக்கெல்லாம் காரைக்குடியில பிறந்த அத்தனை பேருக்கும் கிடைத்த பெரும் பேர் என்னன்னா, நம் வாழுகிற காலத்தில் காமராசனை போல கக்கனை போல ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். அந்த தலைவனின் கைகளை இறுக பற்றுக் கொள்ளுங்கள். வருகிற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களியுங்கள். காரைக்குடி தொகுதியை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில கொள்கை பிரிவு செயலாளர் ராவணன் சுரேஷ் அவர்கள் உரையாற்றுவார். காரைக்குடி பகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் அண்ணன் நிப்பாட்டின வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு கேட்டோம். இப்போ நாங்கள் அண்ணனுக்கே ஓட்டு கேட்குறோம். அதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பம்சம்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஐயா ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு இடத்துல நிற்கிறாரு. இப்போ காரைக்குடிக்கு என்ன சிறப்புனா, முதலமைச்சர் வேட்பாளரா அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கே நிற்கிறாரு. அவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அவ்வளோதான். இந்த காரைக்குடிக்கு என்ன பெருமை? இப்போ காரைக்குடியில் எதுக்கு வந்து நிற்கிறார் அப்படின்னா, வரலாற்றுல சில சம்பவங்கள் மட்டும் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். ஆமால்ல, இந்த சம்பவம் இங்கே நடந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆளாக, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக டேனியல் ராசையா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கருப்பா ஒரு சின்னோண்டு ஆளா இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து, எனக்கு மியூசிக் போட தெரியுமையா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, எனக்கு ஒரு மியூசிக் போட தெரியுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க கெஞ்சினவரை இந்த காரைக்குடியை சேர்ந்த பஞ்சு அருணாச்சலம்ங்கிற ஒரு ஆளு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவா மாத்தி நிப்பாட்டி இருக்காருன்னா, இந்த காரைக்குடியோட பெருமையை நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப சாதாரண டேனியல் ராசையாவா இருந்தவரை காரைக்குடியை சேர்ந்த ஒருத்தர் இளையராஜாவா மாத்திருக்காரு அப்படின்னா, காரைக்குடியை சேர்ந்த நம்ம எல்லாரும் வீதியில கடந்து கத்துற எதிர்கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிற நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த காரைக்குடி மக்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஏற்படுத்தி கொடுப்போமா? வரலாற்றுல ஒரு வாய்ப்பு. ஒரு சாதாரண டேனியல் ராசையாவை இருந்த ஐயா இளையராஜாவை இன்னைக்கு உலகம் போற்றும் இசைஞானியாக மாற்றிய காரைக்குடி அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றுகிற வரலாறை நாம படைச்சாகணும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள், காரைக்குடியை சேர்ந்த உறவுகள், உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. ஐயா காமராசர் அவர்களை எப்படி விருதுபட்டி விருதுநகரில் இருந்து ஒரு முதலமைச்சராக உருவாக்கியதோ, ஒரு சின்னஞ்சிறிய ஊர் உருவாக்கியதோ, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக அது மாறியதோ, அது மாதிரி காரைக்குடிக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பு. சீமானையும் நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்டா. அந்த ஆள் வெளியிலே கிடந்து கத்துறான்டா. ஒரு ஆளையாச்சும் உள்ள கொண்டாந்து அனுப்புவோம்டா. சட்டமன்றத்துக்குள்ள போனார்னா அந்த ஆள் பேசுவான்டா, வெளியில தெரியும்டா. நம்ம குறையெல்லாம் வெளியில சொல்றதுக்கு ஒரு ஆள் வரும்டா. சீமானை விட்டா எவன்டா கத்த போறான் அப்படின்னு நினைக்கிற ஆள் எல்லாம் சீமானுக்கு போடணும். இதை கேட்டுதான் நாங்க வரோம். இதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு கேட்டு, இதுக்கு முன்னாடி யார் எம்எல்ஏ இருந்தது உங்களுக்கு திடீர்னு கேட்டா ஞாபகம் வராது. ஏன்னா இது யாருப்பா அது அப்படின்னா, ஐயா மாங்குடியா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரு எம்பியா இருந்தாருன்னா, யாருப்பா அது? ஐயா கார்த்திக் சிதம்பரம் ஐயா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி யாரு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 45 வருஷமாக காங்கிரஸ் கட்சி காரைக்குடியை ஆட்டு கொண்டு இருக்கிறது.
45 வருஷமா ஐயா கார்த்திக் ஐயா பா சிதம்பரம் கிட்டத்தட்ட 9 முறை இந்த காரைக்குடி தொகுதியில எம்பியா இருந்திருக்காரு. எம்பியா அதுக்கப்புறம் மயன் கார்த்திக் சிதம்பரம் 2 தடவை எம்பியா வந்திருக்காரு. காரைக்குடிக்கு செய்தது என்ன? இதுதான் கேள்வி. என்னப்பா சொல்ற, அவர் என்னப்பா பண்ண முடியுப்பா? வயசான காலத்துல நம்ம ஆடுக ஜெயிச்சு அனுப்புவோம், அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமாப்பா. செட்டியார் நல்லவர், ஐயா நல்லவர் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லவர் தாங்க, ஆனா வல்லவரா? முதல் டைம் ஓட்டு கேட்டு வந்தாரு ஐயா பா சிதம்பரம் ஐயா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 1984 ஓட்டு கேட்டு வந்தாரு. காரைக்குடி தொகுதியில இங்க நிக்கிற எங்க அண்ணன் தம்பி காதங்கட்சியை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா காரைக்குடிக்கு பக்கத்திலேயே உங்க புள்ள குட்டி எல்லாம் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அருமையான தொழிற்சாலைகளை கட்டி உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வெட்டியை நான் இங்கே ஏற்படுத்தி கொடுப்போம்னு முதல் தடவை சொன்னாரு. நம்ம எல்லாம் நம்பி ஓட்டு போட்டோம், ஜெயிச்சாரு, போனாரு. அதுக்கப்புறம் அதை செய்யல, ஏமாத்திட்டாரு. 2வது டைம் அதே மாதிரி வந்தாரு. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க வேலை வெட்டியை நான் கொண்டாந்து கொடுப்பேன், என்னை நம்புங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் நம்புனா ஓட்டு போட்டோம், 2வது ஜெயிச்சாரு, போனாரு. அதோட நம்ம தலையில மிளகா அரைச்சாரு. 3வது டைம் வந்தாரு, அதே சொன்னாரு, ஜெயிச்சாரு, ஓட்டு போட்டோம், போனாரு, மிளகா அரைச்சாரு. 4வது தடவை இதே சொன்னாரு, மறுபடியும் தலையில மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. 5வது தடவை வந்தாரு, தலையில மிளகா அரைச்சாரு. 6வது தடவை வந்தாரு, தலையில மிளகா அரைச்சாரு. 7வது தடவை வந்தாரு, மிளகா அரைச்சாரு. 8 9 டைம் முதலா அரைச்சு 9வது டைம் முடிஞ்சு 10வது டைம் அவ மயனை கொண்டாந்து விட்டாரு. மறுபடியும் மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு. இப்ப சொல்லுங்க, யாரு முட்டாளு? அவர் முட்டாளா, நம்ம முட்டாளா? யோசிச்சு பாரு. 9 தடவை ஜெயிச்ச ஐயா பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே செய்யல காரைக்குடிக்கு. 2 தடவை, இப்ப 2வது தடவை ஜெயிக்க வர்ற ஐயா மாங்குடி ஐயா காரைக்குடிக்கு ஒண்ணும் செய்யல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு யாரு கேட்கிறா? ட்விட்டர்ல 4 பேர் கேட்கிறான், பேஸ்புக்ல 3 பேர் கேட்கிறான், இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 பேர் கேட்கிறான். அப்ப இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிற டீம் ஒரு பக்கம் நிக்குது. அதாவது பணங்காசை கொண்டுகிட்டு ஒரு டீம் வருது, பணங்காசை கொடுக்கணும்னு. சாதிய சொல்லி ஒரு வேட்பாளர், யாரு? குக்கரை கொண்டுகிட்டு சாதிய சொல்லி, அவங்க சாதிக்கார அந்த பெல்ட் ஓட்டு போடுப்பா அப்படின்னு சாதிய சொல்லி ஒரு வேட்பாளர். இன்னொரு வேட்பாளர் சினிமா கவர்ச்சியை நம்பி. இப்ப சில பேர் எல்லாம் சொல்றான், அவர் வந்தாவே கூட்டம் கூடுறான். அட முட்டா பயிலா, கூட்டம் இருக்கிற இடத்துக்கு அந்த ஆள் போறான்டா. அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு கூட்டம் வரல, எங்க கூட்டம் இருந்தாலும் அந்த ஆள் போயிடறான். சந்தையா? இன்னைக்கு போன்ல பேச வேண்டியது, மாப்பிள்ள இன்னைக்கு எங்க போவான்? இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தை, நேரம் வண்டி அங்கே விடு, அங்கே கூட்டமா இருக்கு நமக்கு பக்கத்துல. ஏன்னா கூட்டம் பண்ணாதான் நம்ம ஆளு இந்த போறார் அவரை ஒரு செல்ஃபி எடுப்போம்னு சொல்லுவான்ல, அந்த அதை பூரா இங்கிட்டு இருந்து 2 கேமரா, அங்கிட்டு இருந்து 2 கேமரா, மேல இருந்து பறக்க விட்டு ஒரு கேமரா எடுத்து ஒரு ரீல்ஸா போட வேண்டியது. நல்ல ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டை போட வேண்டியது. அடுத்து இன்னைக்கு எங்கே போறது? இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தை, அங்கே போவான். அதுக்கப்புறம் இங்க இன்னைக்கு புதுவேல் சந்தை, அங்கே போயிடுவான். இன்னைக்கு 30 சந்தை. இப்படி சந்தையா திறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்கு ஒருத்தம் இல்ல. நான் இருக்குங்க, சின்ன பையங்க. நான் இதே இடத்துல எல்லா காவல்துறைக்கும் தெரியும், எங்க அண்ணன் தம்பி தான். இதே இடத்துல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு 1 வாரம் தொண்டை தண்ணி வத்த கத்தி மக்களை நிப்பாட்டுனுங்கண்ணா. எங்க அண்ணன் சீமானனை வளர்த்த வளர்ப்புங்க, அது வளர்த்த வளர்ப்பு. 1 வாரம் இந்த இருக்க காரைக்குடியில் இருக்க எங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. ஆசா லெனின் அக்கா கூட வந்தாங்க அந்த இதுல பேசுறதுக்கு. அவங்களும் பேசினாங்க, நாங்களாம் பேசினோம். அவங்க ஒரு பொதுத்துறையில் இருக்காங்க, அவங்களாம் பேசினாங்க. ஆனா அவரும் டாக்டர் தானே, அவங்க ஒரு டாக்டர் தானே. இந்த டாக்டர் எங்க போனாரு? அந்த டாக்டர் வந்தாங்கல்ல, ஆசா லெனின் வந்தாங்கல்ல, இந்த டாக்டர் எங்க போனாரு? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தாரா? களத்துக்கு வந்தாரா? கோயிலூர் பிரச்சனைக்கு களத்துக்கு வந்தாரா? இல்ல இந்த இருக்கு இழுப்பக்குடியில 25 வருஷமா சுடுகாட்டுல செம்மிக்கிட்டு இருந்தாங்க. எங்க பாட்டம் பூட்டை எல்லாம் செம்மிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சுடுகாட்டை தனி மனுஷன் பட்டா போட்டான். ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்த ஒன்றிய கவுன்சில பட்டா போட்டான். ஏமே வாங்கி கொடுக்க முடியும்? மாங்குடி வாங்கி கொடுத்துருவாரா? வாங்கி கொடு. சுடுகாட்டுல புதைக்கிறக்கு இடம்டா. உங்க ஆட்சியில 75 வருஷமா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம்டா. ஒண்ணு இல்லடா. இங்க யோசிச்சு பாரு. இதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிற ஒரு டீம் இருக்கு. ஒன்னு சினிமா கவர்ச்சி வந்து ஒரு ஆள் வர்றான். இன்னொரு ஆளு என்ன பண்றான்னா பணத்தை கொண்டுட்டு வரான். இன்னொரு ஆள் யாரு? நாங்க இனத்தை கொண்டுட்டு வரோம், தமிழ் இனத்தை கொண்டுட்டு வரோம். சீமான் வந்தா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். சீமான் வந்தா தான் தமிழ்நாட்டு இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாம இருக்கும். சீமான் வந்தா தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் குரல் கொடுப்பாரு. சீமான் வந்தா தாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி பேசுற எல்லா கருத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, இது வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி இங்க ஜெயிச்சிருந்த அந்த வரலாறு நீங்கி, காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு சனியன் இந்த காரைக்குடி தொகுதியிலிருந்து போய் சீமானனும் அவன் தம்பிகளும் இந்த இடத்துல இருந்து ஜெயிச்சாங்கிற ஒரு வரலாற்றை நம்ம படைக்க காத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம செஞ்ச வரலாற்றில் இடம் பிடிக்கும். ஏன்னா ஓட்டு என்னும் போது வெளிநாட்டுல இருந்து பேசுவான், காரைக்குடிக்காரங்க உண்மையிலே ஜெயிக்க வச்சிருவாங்களா, சரியா வந்துருவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க, சரியா பண்ணிடுவாங்களா கேட்கறாங்க. உண்மையிலே காரைக்குடிக்காரங்க அறிவாளிங்கிறத நம்ம உணர்த்தி ஆகணும்.
நாங்க பேசுறதுல ஏதாவது தவறு இருக்கா? லாஜிக்கா பேசுறோம்ல, லாஜிக்கா. இலவசம் கொடுக்குறான் இல்லங்க, இலவசம் ஒரு 2 கோடி ரேஷன் கார்டுங்க. ஒரு லாஜிக்கா ஒரு 2 நிமிஷம் தான். 2 கோடி ரேஷன் கார்டுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. லாஜிக் படி நான் பேசுறேனே. 2 × 2 4000 கோடி. ஒரு மாசத்துக்கு 4000 கோடியை தெண்டமா கொடுக்குறான் இலவசத்துக்கு. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த ஓடுதல ஓட்ட பஸ் இந்த பஸ்ஸை பூரா நாம் தமிழர் கட்சியில மாத்துவோம். எப்படி? ஒரு புது பஸ் விலை, ஒரு புது பஸ் வால்வோ பஸ் நல்லா ஏசி போட்ட பஸ் 50 லட்சம் தான். 1 கோடி ரூபாய்க்கு 2 பஸ் வாங்கலாம். அப்ப 4000 கோடிக்கு 8000 பஸ் தமிழ்நாடு முழுக்க விடலாம். இதை நாம் தமிழர் கட்சி வந்தா செய்யும். தமிழ்நாடு முழுக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட 24,000 பஸ் ஓடுது. 3 மாசத்துல நாம் தமிழர் கட்சி வந்தா 8000 × 8000 3 8000 24,000 பஸ் 3 மாசத்துல மாத்தி இந்த தமிழ்நாட்டில் ஓட்ட பஸ் எல்லாம் எடுத்து தூக்கி எறிவான். இதை இலவசம் கொடுக்காம சொல்ற ஒரு கட்சினால தான் பண்ண முடியும். நாம் தமிழர் கட்சி வந்தா பண்ணும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் வருமானம், டாஸ்மார்க் வருமானம் 48,000 கோடி ஒரு வருஷத்துல தாலி அறுத்து சம்பாதிக்கிறான். ஆனா அமுல் இந்தியான்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அமுல் பால் பாக்கெட். அந்த நிறுவனம் வெறும் பால், தயிர், வெண்ணெய், மோர வித்து நான் சொல்றது பொய்னா அமுல் இந்தியான்னு தேடிப்பாரு, செல்லுல தேடிப்பாரு. அந்த நிறுவனம் ஒரு வருஷத்துல மட்டும் 50,000 கோடியை ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறான் பாலை வித்து. இவன் பாலை விற்க சொன்னா என்னத்தை விற்கிறான்? ஆவி நிறுவனத்துல இவன் சாராயம் விற்கிறான். உங்களுக்கு தேவை சாராயம் விற்கிற அந்த கட்சியா இல்ல நாம் தமிழர் கட்சி சொல்ற பாருங்க இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கிற இந்த கட்சியாங்கிறத முடிவு பண்ணு. உங்கள்ட்ட ஓட்டு கேட்கிறவன் யாரு தெரியுமா? தண்ணியை போட்டு புரோக்கர் பூரா நைட்டு விழுந்து கிசு கிசுன்னு பேசி இவனுக்கு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றான். தண்ணியை போட்டு வருவான். அவன் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல இந்த படிச்ச பிள்ளைகளை இப்படி ரோட்ல நின்று கத்துறமே எங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா என்பதை உங்க மனசாட்சி படி விட்டுறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி ஐயா அவர்கள் உரையாற்றுவார். கல்வியிலும் பண்பாட்டிலும் பாரம்பரியத்திலும் வரலாறு நெடுகிலும் உயர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிற காரைக்குடியில் வாழ்கின்ற எமது அருமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியிலே வசிக்கின்ற உங்களுக்கு நீரின் அருமை தெரியும். ஏனென்றால் கடற்கோளிலிருந்து கரையேறி எங்கே நீர் இல்லையோ அங்கே வசிப்பதாக முடிவு செய்து நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பாகவே காரைக்குடியை நோக்கி வந்தவர்கள் நீங்கள் என்று உங்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் இப்போது காரைக்குடியிலே அதற்காகவே உங்களை நீரற்ற ஒரு பகுதியாகவே இவர்கள் நீண்ட காலமாக வைத்திருக்கிறார்கள். நாம் இயற்கை பேரிடரின் பேரழிவை சந்தித்த ஒரு இனமாக 11,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடற்கோளிலே பூம்புகார் மூழ்கிய பிறகு அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தோம். கடற்கோள் என்பது இயற்கை பேரழிவு. ஆனால் அந்த இயற்கை பேரழிவு எதனால் ஏற்படுகிறது என்கிற ஒரு இயற்கை அறிவும் உங்களுக்கு ஏற்கனவே மரபிலே இருக்கிறது. நீர் ஒவ்வாமை என்று நாம் நினைத்து மேடான பகுதிக்கு வாழ வந்தோம். மேட்டிலே வாழ்கின்ற நம்மளை நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் பள்ளத்திலேயே நீண்ட காலமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளே, இந்த இயற்கையை காப்பது அது ஒன்றுதான். மனித குலத்தையும் சேர்த்து உலகிலே வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே வழி என்கின்ற அறிவியல் அறிவு எம் மக்களுக்கு உண்டு. அறிவியலும் சேர்ந்து உயிரியலும் சேர்ந்ததுதான் அரசியல் என்கிற ஒரு உண்மையை இந்த மண்ணிலே அரசியல் களத்திலே பேசுகின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் இதுவரை இந்த நிலத்திலே கேட்டது பேசியது எதுவுமே அரசியல் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும். ஏனென்றால் இவர்கள் இங்கே உங்களிடம் எப்போதும் அரசியலை எடுத்து வைக்கவே இல்லை. இப்போது உங்கள் பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள்
அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எடுத்து வைத்து பேசுவது எதை இந்த மண்ணிலே சாதிக்க வேண்டும் என்று கருதி களத்தில் நிற்கிறதோ அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். என் அன்பு மக்களே, ஆக இதுவரை நீங்கள் அரசியல் என்று நம்பி தேர்தலிலே வாக்களிப்பதுதான் நமது அரசியல் கடமை என்று நம்பி நீங்கள் மாபெரும் தவறை செய்து வந்து இருக்கிறீர்கள். நாம் எத்தகைய மரபை சேர்ந்தவர்கள்? மன்னனே தவறு செய்தாலும், அது பாண்டியன் நெடுஞ்செழியனே ஆனாலும், ஹலோ மிஸ்டர் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு கூப்பிட்டா யாரு? நம்ம அப்பத்தா பாட்டி. டேய், நீ எல்லாம் மன்னனடா, தேரா மன்னா செப்போது உடையேன் என்று அவனுடைய மண்டபத்திலே நுழைந்து, ஆவேசத்தோடு நுழைந்து, உன்னை நாடி உன் மண்ணை நம்பி இங்கே வணிகம் செய்வதற்காக யார் வணி? மாசாத்வானின் மகன் இந்த மண்ணை பூம்புகார் இருந்து தேடி நம்பி நானும் என் கணவனும் வந்தோம். ஆனால் நீ உன்னுடைய பொற்கல்லன், உன்னுடைய கல்வன் திருடிய என்னுடைய கார் சிலம்பை என் கணவன் திருடினான் என்று ஒரு நீதியை வழங்கி என் கணவனை கொண்டாயே. நீ எல்லாம் மன்னனடா, உனக்கு சரியான நீதி தெரியுமா தெரியாதா? என் மண்ணை ஆண்டவன் யார்? புறாவுக்காக தன்னுடைய துணையை அறுத்து கொடுத்த சீப சக்கரவர்த்தி ஆண்டான். தன்னுடைய ஆராய்ச்சி மணி அடித்து ஒரு பசு நீதியை வேண்டியதற்காக தன்னுடைய மகன் மீது தேர்காலை ஏற்றி கொண்ட மனுநீதி சோழன் ஆண்ட மண்ணிலிருந்து வந்தவள் இந்த கண்ணகி என் கணவன் கல்வனா என்று மன்னனை கேள்வி கேட்ட மரபிலிருந்து வந்த எமக்களே, நீண்ட நெடுங்காலமாக இங்கே அரசியல் என்ற பெயரில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்து அயோக்கியத்தனங்களையும் சகித்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கே வாக்களித்து வருகிறீர்களே. நம்முடைய மரபு என்னானது? நம்முடைய மரபு என்னானது? சரி, பாட்டி ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கம்பன் அவளுக்கு இன்னும் முன்னாடி மன்னவனும் நீயோ வள நாடு உனதோ என்று. டே, நீ எல்லாம் மன்னனடா, இந்த நாடு ஒன்னையெல்லாம் என் தமிழால நான் பாடுவேனா அயோக்கிய பயல என்று கேட்ட கம்பனை ஆண்டு காலம் கொண்டாடுறீங்கல்ல, அந்த கம்பனை போற்றி வழங்குறீங்கல்ல. அப்ப யாரு கேட்கணும்? நீங்க தான் கேள்வி கேட்கணும். யாரை கேட்கணும்? நீங்க யாருக்கு வாக்களித்து யாரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தீர்களோ அந்த அதிகாரத்தை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சுடுகாடாக ஆக்கி கொண்டிருக்க அயோக்கியர்களை, என் மக்களே, உங்கள் பிள்ளைகள் வந்து கேட்க வேண்டிய நிலையிலே வைத்திருப்பது யார்? தவறு செய்வது மனித இயல்பு, அதை தொடர்ந்து செய்வதுதான் பெரிய தவறு என்கிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொண்டிருந்தவர்கள், பண்பாட்டிலே, கண்ணியத்திலே, வணிகத்திலே நேர்மையோடு வாழ்கின்ற ஒரு பெரும் சமூகம். ஊரெல்லாம் கூரைக்குடியாக இருந்த காலத்தில் காரைக்குடி என்ற பெயர் எதற்கு வைத்தான்? காரையிலே சுண்ணாம்பிலே முட்டை கலந்து உலகமே வியக்கிற ஒரு கட்டுமானங்களை கொண்ட ஒரு கலைநுட்பம் வாய்ந்த வீடுகளை அமைத்த இந்த பெரும் நகரம் இல்லையா? இல்லையா? இந்தோனேசியாவிலே கடல் கடந்து சென்று இந்தோனேசியா, இன்றைக்கு மியான்மர் என்று சொல்லப்படுகிற பர்மா உள்ளிட்ட பல தெற்காசிய நாடுகளிலே வணிகம் செய்து முத்துகளையும் பவளங்களையும் விற்பனை செய்து பெரும் வணிகர்களாக, மாசுவாத்தானின் மகன்களாக, பேரன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், வாழ்க்கையிலே அறத்தை பின்பற்றுகிற மக்கள், அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற அனைத்து சமூக மக்கள் எல்லோரும் அறம் சார்ந்த மக்கள். ஆனால் அரசியலிலே நாம் ஏன் அந்த அறத்தை பின்பற்ற தவறினோம்? என் அன்பு மக்களே, இங்க பேசிய என் தம்பி கூட போகிற போக்கில் பேசுற அந்த வேகத்திலே சிதம்பரம் அவர்களுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு. அவரு நல்லவர் தான், ஆனா வல்லவரான்னாரு. நான் நல்லவனா? ஐயோ, இப்படி வேற நம்புறாங்களான்னு சிதம்பரம் ஐயாவே உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார். அவர் ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கட்டின ஒரு ஆட்சி போல ஒரு மென்மையாக பேசுறவங்களாம் நல்ல ஒன்று நம்புறோம் பாருங்க. நாம எவ்வளவு பின்பு தங்கியிருக்கோம் பாருங்க. அவர் ரொம்ப அதிராம இப்படியெல்லாம் எங்களுக்கெல்லாம் வலி இருக்கு, வேதனை இருக்கு. எல்லா பேரும் சேர்ந்து இந்த இனத்தையும் இந்த நிலத்தையும் இப்படி ஆக்கிட்டீங்களா? அந்த வழியில இருந்து தான் 2 லட்சம் பேரை கொன்னால, அந்த வெறியில இருந்து, அந்த ரத்தத்தில இருந்து, அந்த ரத்த சுடலுட காயாத நிலையில இருந்து, அந்த வலியோடு களத்துக்கு வந்த பிள்ளைகள். உண்மையை பேசுறவன் உறக்கத்தான் பேசுவான், அவனுக்கு அந்த அவசியம் இல்லை, எல்லாருக்கு. அதனால வரதெல்லாம் கூடுதல் லாபம். ஆனாலும் அந்த வெறி, பணவெறி அடங்காதவர்கள், பச்சை ரத்தம் குடித்தவர்கள், இந்தியாவிலே பச்சை ரத்தம் குடித்தவர் ப. சிதம்பரம். பாசி என்பது தீராத பசி. அவருக்கு இந்திய நாட்டையே மொத்தமாக வழக்கொள்ளையாடியவரில் முதன்மையானவர் அவர். அவர் நல்லவர். அப்படிதான் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அந்த பழக்கத்தோட தொடர்ச்சிதான் தம்பி வாயிலையும் அது வந்துருச்சு. அப்படிதான் அவரே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. யாரு பாசியானம்ல
நல்லவரு 2 லட்சம் பேர் தமிழர் தானே அவரு, தமிழர் தானே அவரு, வேட்டு கட்டினவன் மட்டும் தமிழனா? 2 லட்சம் பேர் கொண்ட போய் என்ன செஞ்சு எடுத்தாங்க, என்ன செஞ்சு எடுத்தாங்க? தமிழன் நல்லவன். எப்படா உலகத்துல எங்க எவன் செத்தாலும் துடிச்சாகணும், எல்லாரும் யார் செத்தாலும் அழுதாகணும். ஆட்சி அதிகாரம் வெறும் பதவி பத்தல, எவ்வளவு இருக்கு பத்தல, இன்னும் பிள்ளைக்கு இத்தனை ஆண்டு காலம். ஏமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் அதான் கேட்கிறேன். கண்ணகியின் அறம், கம்பனின் அறம், இன்னும் வரேன். அவ்வளவு போகண்டா. காரைக்குடிக்கு வந்து கண்ணதாசனை பத்தி பேசாம இருக்க முடியுமா? உண்மையை மட்டுமே பேசிய ஒருத்தன், அவரும் தான் அரசியல் இருந்தாரு. நீங்க வனவாசத்தெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நாங்க தான் திமுகவை தேர்ந்தெடுத்து இல்லையா? திமுக தோல்ல சுமக்கிற இந்த குப்பை கருணாநிதி தொடங்கி எல்லாரும் தொடங்கி சுமந்து கொண்டே இருக்கிற இந்த காங்கிரஸ் இன்னும் உயிர் போட வச்சிருக்கிறது யாரு? காங்கிரஸை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அடித்து புதைத்தவர் அண்ணன் சீமான். அதே 2009 நாடாளுமன்ற தேர்தலையே தலை குப்புற விழுந்து மண்ணை கவினாரு. அவர்களுக்கு இயல்பிலேயே இருந்த அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரைமறைவுல நடந்தது. அண்ணன் சீமானால் வீழ்த்தப்பட்டவர் தான் ப. சிதம்பரம் 2009. அப்ப கட்சியெல்லாம் தொடங்கல. எதுக்கு என் இனம் கொண்ட, என் இனத்தை கொண்டவளை இங்க இந்த மண்ணிலிருந்து அரசியல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தும், அவ்வளவுதான். அப்ப கட்சி இல்ல, இனா மொழி. அதுக்காக தான் அன்றைக்கு தொடங்கி இன்றைய வரைக்கும் களத்தில் நிக்கிறது. அதுக்காக தான் நாங்க பதவிக்கு வரணும், நாங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். இவனுங்க பண்ணி வச்சிருக்க அட்டூழியத்தை அயோக்கியத்தனத்தையும் குழியா தோண்டி வச்சிருக்கான தமிழ்நாட்டில் மொத்தத்தையும் மூடுறதுக்கே 10 ஆண்டு ஆகும். ஒரு முறை நீங்க ஆட்சி கொடுத்தா பத்தாது, 5 ஆண்டு மட்டும் இல்ல, அடுத்த 5 ஆண்டு ஆண்டன் சீமான் தான் இதை சமன்படுத்த முடியும். ஒரே ஒரு முறை கொடுங்க. அந்த 5 ஆண்டுல தெரியும் எவ்வளவு இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோன்றது. நமக்கு எல்லாம் இருக்கு. நம்ம பெரிய 10 கட்டு வீடை கட்டி வச்சிருக்கோம், அதையும் வாடகைக்கு விட்டு போயிட்டோம். ஒரு வீடு அதுல வாழ்றது இல்ல. சொந்தக்காரன் முன்னாடியும் பின்னாடியும் கூடி வச்சுட்டு போயிட்டோம். அதனால நமக்கு எதுவும் தெரியலையா? அவ்வளவு பச்சை ரத்தம். வடகிழக்கு மாநிலங்கள், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலே, ஜார்க்கண்டிலே மனிதர்கள் தானே அவர்களும், உரிமைகளுக்காக போராடியவர் தானே அவரும். அவர்களை வனவேட்டை என்ற பெயரிலே அவர்களை வேட்டையாடியது யார்? இந்த நல்லவர் தான். சரி, இப்போ ஈரான்ல போர் நடக்குது. உங்க வீட்டுக்கு சிலிண்டர் வரல, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. முதல்ல பிள்ளையார் பட்டி இருக்கு, அதனால பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். முதல் விதை என்பதை விட முதல் விதை போட்டது யாரு? பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். அதுதான் இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம். எங்கேயோ சண்டை நடந்தா உங்க வீட்டில் சோறு வைக்க முடியல, உழ வைக்க முடியல. ஐயா தான் கதவை திறந்து விட்டாரு. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். அவர் பயங்கரமான நிதி பெரும்பான், நிதி படித்த நிதி மேதை ஐயா மன்மோகன் சிங் அவர்கள். எல்லா விவசாயத்தை நம்பிட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொன்னார் பிரதமர் இருக்கும்போது. இந்த நாட்டிலே 42 விழுக்காடு குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை. அது ஒரு தேசிய அவமானம் என்று எப்போதுமே பேசாத மன்மோகன் சிங் ஒரு முறை பேசினார். ஏடா நீங்க ஆண்டதாடா இந்த நாட்டின் தேசிய அவமானம். அந்த அவமானம் தான் தொடர்ச்சியா இன்னைக்கு பாஜக என்ற கொலை கொடூரர்களா சேர்ந்து ஆட்சி செய்துட்டு இருக்கா. காங்கிரஸ் நல்லவனா இருந்தா, சிதம்பரம் ஐயா நல்லவரா இருந்தா, காங்கிரஸில் இருந்தவர்கள் காந்தியின் காங்கிரஸை சேர்ந்தவர்களா இருந்தா, இந்த நாட்டை உண்மையாகவே தலை நிமிர்த்துவதாக இருந்திருந்தா, பிஜேபி என்ற படுபயங்கரமான ஒரு கொள்ளை கூட்டம் எதுக்கு வருது? இவனும் திருட, இவனை நம்பி இவனை பார்த்து நீங்க மறுபடியும் மாத்தி ஒருத்தனை கூட்டு வந்தீங்களா? அது இவனோட பெரிய திருட. இவன் கொலைகாரன், அவன் கொடூரமான கொலைகாரன். இதுக்கு பேர் அரசியலா? என் அன்பு மக்களே, இதுதான் அரசியலா? அரசியல் என்றால் என்ன? சின்னமா? உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, கை, இதுதான் அரசியலா? அப்ப வாக்கு செலுத்தி விட்டு இவர்கள்ட்ட கையாந்தி நிக்கிறதா? அதான் அரசியலா? 2 நாளா நடக்குது பார். அவன் ஒவ்வொரு முறையும் உனக்கு காட்டுறான், நான் எங்களுடைய அரசியல் என்ன என்று அவன் காட்டிக்கிட்டே இருக்கான். எது அரசியல்? தூய சக்தி அப்படின்னாங்க. யாரு? செங்கோட்டையன், பிரபாகர், போறவன் வரவன், அங்க பிச்சை எடுத்துவன், அங்க இருந்து திருடி தின்னவன், நக்கி தின்னவன், எல்லா பையிலையும் கூட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டு தூய சக்தினாங்க. இப்போ 109 பேருக்கு எல்லா கட்சியிலையும் இருந்து வந்த நாய் கழிச்சடைகள் சீட்டு கொடுத்துருக்காங்க தூய சக்தி. திமுக பாருங்க, அதிமுக இருந்து வந்த 19 பேருக்கு எம்எல்ஏ. அவர்களுக்கு மாற்று, அவர்கள் இவர்களுக்கு மாற்று. அப்ப அவங்க என்ன தெளிவா சொல்றாங்க? நாங்க இப்படித்தான், எப்போதுமே இப்படித்தான். அவரு சிவகார்த்திகேயன் சூரியன் சொன்ன மாதிரி
இனிமே இப்படித்தான். அவன் எப்பவுமே அப்படித்தான். அவன் தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிதான் வாக்கு வாங்குறான். அப்புறம் எப்படி செலுத்தி கொண்டே இருக்கிறீங்க? அதெல்லாம் போகட்டும். அப்ப இதுவரைக்கும் அரசியல் இப்படி இருந்தது. அதற்கு பேர் அவர்கள் செய்தார்கள் இல்ல அரசியல். அது அரசியல் அல்ல, இழி செயல். இழி செயல், அதை அரசியல் என்று சொல்லி வந்தார்கள். இப்போது உங்கள் பிள்ளை, உங்கள் மகன், உங்களுக்காக உங்களை மட்டுமே நம்பி காரைக்குடியில போடுகின்ற செந்தமிழ் சீமானவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா, அதுதான் அரசியல். எது? மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவது அல்ல அரசியல். மக்களுக்காக சேவை செய்வதே, தூய துண்டாற்றுவதே அரசியல். அதை பின்பற்றி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நீங்கள் பண்பட்டவர்கள், பகுத்தறிவு உள்ள மக்கள், உங்களுக்கு தெரியும் யார் சிறந்தவர்கள், யார் நல்லவர்கள் என்று. சத்தியத்தை பேசுவது யார்? வழக்கம் போல சத்தமாக பேசி வாக்கு கேட்டு மறுபடியும் சுரண்டுவதற்கு தயாராவது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டே தவறு செய்து வருகிறீர்கள். இந்த முறை இதுவரைக்கும் உங்களுக்கு 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்னு, உங்க வீட்டுக்கு நுழைவாயில் வழியாகவே வந்து திடுறவன், ஒருத்தன் மேல இருந்து குதிச்சு திடுறவன். இப்ப அந்த வாய்ப்பு இல்ல. அதுக்கு பதிலா உங்களுடைய சத்தியத்தின் பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்காக களத்திலே நிற்கிறார். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் என் அன்பு மக்களே, பூம்புகாரிலிருந்து காரைக்குடிக்கு வந்தோம். காரைக்குடி கூரைக்குடியாக உலகமே இருந்த போது காரைக்குடி ஆக்கிடுவோம். ஆனால் காரைக்குடியிலிருந்து நாம் எங்கே போவோம்? எல்லா ஊர்லயும் இருக்கு, வேந்தன்பட்டி, எல்லா குன்றக்குடி, எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு, பக்கத்துல குளம் இருக்கும், சிவப்பு கலர்ல தண்ணி இருக்கும். ஒரு காலமும் நல்ல தண்ணி பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? உங்கள் குன்றக்குடி அடிகளார் தான் ஐயா தான் சொன்னார். உங்கள் குன்றக்குடி அடிகளார் தான் சொன்னார். அடங்கானலாய் வாரான், அதகளும் பண்ண போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், அதகளும் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒளிய கத்தி கத்தி போட முடியாதுப்பா, நேரம் இல்லை. எப்படி 9:07 முக்கால் மணி நேரத்தில் எப்படி சொல்ல முடியும்? பாயிண்ட் வரைய மாட்டேங்கிறீங்க. இல்லைன்னா இது முன்னாடி